ரீசெண்டாக எங்களோட கிளைண்ட் ஒருத்தர் தமீம் பாஷா அப்படின்றவர் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஈஸி ஹவுசிங். அந்த கம்பெனிக்கான நேமை ட்ரேட்மார்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூடியூப்ல இருக்க எங்களோட வீடியோஸை பார்த்துட்டு அப்ரோச் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட லீகல் டீம் அவரோட கம்பெனி நேமான ஈஸி ஹவுசிங்கை ப்ராப்பராக ஒரு ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணி அவருக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட டீம்ஸ் அவரோட ட்ரேட்மார்க் நேமை 4 to 7 டேஸ்க்குள்ள அப்ளை பண்ணி அவருக்கு ட்ரேட்மார்க் நம்பரும் கொடுத்தாங்க. எங்கள் டீம் அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு, நீங்களே பாருங்க. என்னோட பேர் தமீம். என்னோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஈஸி ஹவுசிங். இது ஈஸி ஹவுசிங்கிறது கிட்டத்தட்ட இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இறங்கணும். ரியல் எஸ்டேட்னா ப்ரோக்கரேஜ் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம், ரீசேல் பண்ணிகிட்ருக்கோம். ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொன்னாலே அது நம்பிக்கை தான். ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த இடம் நம்மளுக்கு ரெஃபரல் மூலமாக நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்க. இப்போ அந்த நம்பிக்கை உண்டு பண்ணோன்னா ஒரு ஐடென்டிட்டி வேணும், ஒரு கம்பெனியோடைய நேமோ லோகோ ஒன்று இருக்கணும். இப்போ அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப அவசியம். ட்ரேட்மார்க் வாங்காமல் நீங்கள் ரொம்ப பழைய கம்பெனி இருந்தால் கூட அந்த கம்பெனி என்ன செய்வாங்கன்னா வேறு யாராவது காப்பிரைட் வாங்கிடுவாங்க. அதனால் ட்ரேட்மார்க் ரொம்ப அவசியம். அப்போது எங்களுக்கு ஒரு நேம் நாங்கள் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் அந்த நேம் நம்ம வெளியில் சொல்லிட்டோன்னா யாராவது காப்பிரைட் வாங்கிடுவோம் சொல்லி அந்த நேம் நாங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தோம். அப்போ தான் சர்ச் பண்ணும்போது லா இன்டெலிஜென்ஸ் பற்றி நமக்கு யூடியூப் மூலமாக ரெஃபரல் கிடைச்சிது. லா இன்டெலிஜென்ஸுடைய ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னாக்கா, அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல நம்மளோட சர்வீஸ் டீம் எங்களை என்ன அப்ரோச் பண்ணாங்க. அவங்க ஒரு வாட்டி நாம் அவங்களுக்கு யூடியூப் மூலமாக ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம். அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்தோம். அதுலேருந்து இன்னொரு டீம் அவங்க டேக் கேர் பண்ணிட்டாங்க. அவங்க நம்மளுக்கு தேவையான நியூஸ் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இந்த ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ட்ரேட்மார்க் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே எங்களுக்கு சொன்னாங்க. அவங்க ஒர்க் டன் ஆகிடுச்சு. அந்த டீட்டெயிலாம் அனுப்பிச்சி வச்சாங்க மெயிலில். இப்போ அந்த ட்ரேட்மார்க்ன்றது நீங்கள் டிஎம் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர்க்கு அப்புறம் ரிஜிஸ்டர்ன்ற நேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நாங்கள் அதுக்காக ரொம்ப சுற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப மன திருப்தியாக இருந்தது.